இவ்ளோ பேசுறியே, இது என்னன்னு உனக்கு தெரியுமா? அவரு டெய்லி போட வேண்டிய டயபெட்டிஸ் டேப்லெட்ஸ். இத டெய்லி அவரு வேலைக்கு போடலனா அவரால நார்மலாவே இருக்க முடியாது. நீங்க எல்லாம் நம்புற மாதிரி அவர் எங்கேயாச்சும் பிளான் பண்ணி போயிருந்தா, எங்கேயாவது முக்கியமான வேலையா போயிருந்தா கண்டிப்பா இதெல்லாம் எடுத்துட்டு தானே போயிருக்கணும். ஆனா இப்படி மாத்திரையும் எடுக்காம வீட்டையும் பூட்டாம போனதை நினைச்சுதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அம்மா கண்மணி, எதுக்குடா உனக்கு இவ்வளவு குழப்பம்? எதுக்கு இப்படி பதட்டப்படுற? நாங்க ஒண்ணு யோசிச்சோம், இப்ப அதை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். என்ன சித்தப்பா? பேசாம போலீஸ் கிட்ட சொல்லிடலாம்ல, அவங்க வந்து பாத்துப்பாங்கடா. ஏன்னா எவ்வளவு இடத்துக்கு தான் நாமளும் இப்படி தேடி தேடி ஓட முடியும்? இல்ல, நம்ம போலீஸ் கிட்ட போய் அப்புறம் அன்பு சார் வந்துட்டாருன்னா அது பெரிய சங்கடம் ஆயிரும். யார கேட்டு கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்னு சண்டைக்கு வந்தா என்ன பண்ணுவீங்க? அது அவரு வந்தா பாத்துக்கலாம், இன்னும் அவர் வரலல்ல, அதுதானே பிரச்சனை. நாம அதுக்காக அப்படியே இருக்க முடியுமா சொல்லு? இதுக்கு மேல இன்னமும் நம்ம காலதாமதம் பண்ணக்கூடாது. நம்ம பேசாம போலீஸ் கிட்ட போய் சொல்லிடுவோம். அதுதான் நமக்கு இருக்கிற ஒரே வழி. என்னாச்சு? எதுக்கு எல்லாரும் என் வீட்டுக்குள்ள இருந்து வரீங்க? கேப்பீங்க சார், கேப்பீங்க. வீட்ல கதவு கூட பூட்டாம ஒரு நாள் முழுக்க எங்க சார் போயிருந்தீங்க? உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சோன்னு பயந்து போய் நாங்க எங்கெல்லாம் தேடணும் தெரியுமா? போறப்ப சொல்லிட்டு போறது இல்லையா? ஓ அப்படியா? என்ன கூட தேடுறதுக்கு இங்க ஆள் இருக்காங்களா என்ன? இந்த காலனில இருக்கிறவங்கள எனக்கு அவ்வளவா தெரியாது. இல்ல நான் சொல்லிட்டு போயிருப்பேன். அதுக்கு இல்ல தம்பி, என்ன இருந்தாலும் நாங்க உங்க எதிர் வீட்டுல வந்து குடியிருக்கிறவங்க. ஒரு தடவை நீங்க மயக்கம் அடிச்சு விழுந்து கிடந்திருந்தீங்கல்ல, அந்த மாதிரி எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தான் நாங்க கொஞ்சம் பயந்துட்டோம். கதவு வேற பூட்டாம கிடந்துச்சா, அதான். அவசரத்துல லாக் பண்ணாம அப்படியே போயிட்ட போல இருக்கு. அப்படி எங்க சார் அவ்வளவு அவசரமா கிளம்பி போனீங்க? அது ஒண்ணும் இல்ல, நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு அன்பார்ச்சுனேட்லி அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துடுச்சா, அதுக்காக முடங்கி போய் உட்காந்தா அது நடக்குமா சொல்லுங்க? அதுக்கு ஒரு பிரச்சனை வரப்போ நம்ம எல்லாரும் அதை எப்படி தீக்கணும் தானே முதல்ல யோசிக்கணும். அதனால தான் நானும் பெரியசாமி அண்ணனும் சேர்ந்து பல வகையில யோசிச்சு பார்த்தோம். நான் ஒரு ஐடியா சொல்லி அதுக்கு ஒரு வண்டி மட்டும் கிடைக்குமான்னு கேட்டேன். அப்பதான் அவரு ரொம்ப வருஷமா யூஸ் பண்ணாத ஒரு வண்டி இருக்குன்னு சொன்னாரு. அந்த வண்டி தான் இது, அதான் எடுத்துட்டு வந்துட்டேன்.